சற்று நில் என் தங்கமே, பதற்றப்படாதே. இந்த வாராகி தரும் சத்தியத்தின் உண்மையை பெற்றுக்கொள். நீ விட்ட கண்ணீருக்கும் கவலைக்கும் இப்பொழுது பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீயோ கண்ணீரெல்லாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்று தெரியவில்லையே. எனக்கான வாழ்க்கை இப்படியே தான் முடிந்து விடுமோ? நான் வாழ்வதற்கான அர்த்தமே கிடைக்காதோ? இப்படித்தான் இரவும் பகலும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமோ என்று உன் எண்ண ஓட்டத்தை நினைத்து நினைத்துதானே மனதில் தாங்க முடியாத பாரத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் கண்ணின் மணியே, அந்த பாரத்தை நான் சுமக்க ஆரம்பித்து விட்ட பிறகு உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டி விட்டாய். நீ நேசிப்பவரின் மூலம் உனக்கான வெற்றி பொக்கிஷத்தை உன் கையில் சேர்ப்பதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து விட்டேன். உன் மனதில் எந்த வருத்தமும் வேண்டாம், உன் மனதில் எந்த கவலையும் வேண்டாம். நடப்பது எதுவாயினும் பரவாயில்லை. இந்த தாயின் மீது பாரத்தை போட்டுவிடு. நான் தான் உன்னிடம் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டேதானே இருக்கின்றேன். நீயோ யார் வருவார், எப்படிப்பட்டவர் வருவார் என்று காத்து கொண்டு இருப்பதை விட உனக்கு நன்கு அறிந்தவரின் மூலம்தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்று, உனக்கு நன்கு அறிந்தவரின் மூலம்தான் உனக்கான பொக்கிஷம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று, அதன் பிறகும் சற்றும் எதற்காக இங்கு யோசித்து கொண்டே இருக்கின்றாய்? நடப்பதை பார்த்து பொறுமை கொள், நிதானம் கொள் என் தங்கமே. நாளை வரும் முடிவு நமக்கான கையில் ஒன்றுமில்லை என்பதை நீ புரிந்து கொள். இன்று என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ அதை தெளிவாக்கிக் கொள். பிடித்த விஷயத்தில் கவனத்தை செலுத்து. வேண்டிய வேண்டாதவற்றை அலசி ஆராய்ந்து பார். வேண்டாதவை என்றால் அதில் கவனத்தை செலுத்தாதே. வேண்டியவர் வேண்டாதவர் சந்திக்க வேண்டிய நிலை வந்தாலும் சந்தித்து கொள்ள பழகிக்கொள். ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையின் திருப்பத்திற்கு முக்கிய அங்கமாக இருந்து கொண்டு இருக்கலாம். நம் வாழ்க்கையை இவர்தானோ என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அவர் நமக்கு வேண்டா வெறுப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். இவர்தான் நம் வாழ்க்கையில் இல்லையே, இனி இவரை வைத்து நமக்கு என்ன ஆகப் போகிறது என்று நினைத்திருக்கும் வேளையிலே அவர் நம் வாழ்க்கையாகவே மாறிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட பல தருணங்கள் தான் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் அதையே தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்குமே மனம் வருந்தாதே. வருகின்ற காலத்திலும் வருகின்ற செயலிலும் உனக்கானதை நிரூபிக்கத்தானே இத்தனை ஓட்டமும் சாட்டமும். என் கண்ணின் மணியே, நீ ஓடிய ஓட்டத்திற்கெல்லாம் பலன் கிடைத்து விட்டது. எத்தனை நாட்களுக்குத்தான் என்று கண்ணீர் வடித்த என் பிள்ளையின் சோக கதையை நான் அறிந்து விட்ட பிறகும் நான் உனக்கான நல்ல நேரத்தை பிறப்பிக்காமல் விட்டு விடுவேனாம்? எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த ஒன்றை நிலையாக்குவதற்கும் நிரந்தரமாக்குவதற்கும் நான் வந்து இருக்கும்போது உன் மனதில் பட்ட காயத்தையும் கஷ்டத்தையும் நினைத்தெல்லாம் நீ வருத்தப்படாதே. எவ்வளவு சூழ்நிலைகள் உன்னை கஷ்டப்படுத்த வந்தாலும் காயப்படுத்த வந்தாலும் அத்தனை விஷயத்திலும் தாண்டி உனக்கான பாதையை தெளிவாக்கி கொள்வதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் என்பதை முதலில் புரிந்து கொள். ஓடுகிற விஷயத்தில் எல்லாம் வெற்றி கிடைத்து விடுமோ என்ற தயக்கத்தோடு ஓடாதே. வெற்றி கிடைப்பதற்காகத்தானே இந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றாய். சர்வ நிச்சயமாக நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நீ லட்சியத்தை அடையத்தான் செய்வாய். என் தங்கமே, மனதில் எத்தனை சோகங்களோடு இருந்திருந்தால் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் விளிம்பு நிலைக்கே சென்று இருப்பார்கள். ஆனால் அத்தனையும் தாண்டி நான் முன்னோடு உன் தாய் வாராகி துணையாகத்தான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். நடக்கின்ற பொழுதிலெல்லாம் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்து விட்டாலே போதும். உனக்கான செயல்கள் அத்தனையும் இங்கு வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. நம்பிக்கையோடு என்னை வழிபட்டு கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனதின் மகிழ்ச்சியை நான் கொடுக்க வந்து இருக்கும்போது மற்றவர்களின் விமர்சனத்தை பார்த்து தயங்கிக் கொண்டு இருக்காதே. சிதைந்த முகங்கள் சிதைந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று எண்ணிதான் உனக்கான துரோகிகளும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் என் பிள்ளைகள் தைரியம் மிக்கவர்கள். என் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய வழியே ஆனாலும் சரி, அங்கு
கஷ்டத்திற்கும் காயத்திற்கும் இடம் கொடுக்காமல் அடைய வேண்டிய இலக்கினை நோக்கி மட்டும்தான் பயணம் செய்வார்கள் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன். உன் மனதில் என்ன நிலை ஓட்டம் ஓடுகிறது? பார்ப்பதற்கெல்லாம் ஆசைப்படுகின்றாயா? சிறு குழந்தையைப் போல. சிறு குழந்தைதான் அது வேண்டும் இது வேண்டும் என்று அடம்பிடித்து கொள்வார்கள். ஆனால் அந்த தாயான் அவளோ எது தேவையோ அதுதான் வாங்கி கொடுப்பாள். அதுபோலத்தான் என் பிள்ளையே, நீ ஒரு நீண்ட பட்டியலை தயார் செய்துவிட்டு என்னிடம் அம்மா இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நானும் அப்படித்தான் என் பிள்ளையே. உன் மனதில் இருக்கின்ற வழிகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும்போது நீ எதற்கும் மனம் வருந்தக்கூடாது. உனக்கு எது தேவை என்று எனக்கு படுகிறதோ அதை தருவதில் இருந்து நான் சிறிதும் தயக்கம் காட்டப் போவதே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை நானே என் முன்னின்ற ஆசீர்வாதத்தோடு நடத்தி தர வந்திருக்கும் போது நீ எதற்கும் மனம் வருந்தவே வேண்டாம். கடக்கின்ற காலத்தில் கவலைப்படுவதற்கு நேரமே இல்லாமல் என் பிள்ளைகள் ஓடி ஓடி உழைத்து ஓடாய் தேய்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த உழைப்புக்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே தாயே என்றுதானே நீ மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். அந்த வருத்தங்கள் எல்லாம் காணாமல் தான் போகப் போகிறது. எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ, எந்த ஒன்றை பெற்றால் உன் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ, அந்த ஒன்றை பெறுவதற்கும் உனக்கான விஷயத்தில் உனக்கு நல்லது நடத்தி தருவதற்கும் தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். கனவுகளை எல்லாம் நினைவாக்குவதற்குத்தான் இந்த வாராகி என்னை உன் வீட்டிற்குள்ளே வலம் வந்து விட்டேன். கம்பீரமாக ராஜ கம்பீரமாக நான் அமர்ந்திருக்கும் போது இனி எந்த தீய சக்தியும் உன்னை அண்டாது. உன் வாழ்க்கைக்குள் எந்த தேடலை நீ நெருங்கிக் கொண்டு இருந்தாயோ அந்த தேடலில் நீ வெற்றியும் பெற்று விட்டாய் என்றுதான் அர்த்தம். மனதிற்குள்ளே அழுகின்ற அழுகையெல்லாம் இனி என் கரங்கொண்டு அங்கு துடைத்து விட்டு உன் வாழ்க்கையில் ஒளியேற்றத்தை தொடங்கி விட்டேன். என் முன்னால் எப்படி இந்த தீபமானது ஒளிர்விட்டு எரிகின்றதோ அதே பிரகாசத்தையும் அதே வெளிச்சத்தையும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தை தருவதற்காகவும் இப்பொழுது இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து விட்டேன். மனதில் கலங்கி நின்ற விஷயத்திற்கு, நீ கவலைப்பட்ட விஷயத்திற்கு விடை கொடுக்க வந்திருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் வருந்தவே வேண்டாம். என் தங்கமே, எத்தனை எத்தனை சோகங்களை நினைத்து நீ எத்தனை நாட்கள் நிம்மதியில்லாமல் அங்கு தவித்து கொண்டு இருந்தாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ அழுது கொண்டு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உன் கண்ணீருக்கு இடையிலே யாராவது சில அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் சொல்லும்போது உன் மனம் அவ்வளவு ரணமாக அங்கு வலித்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த ரணத்திலும் வேதனையிலும் பல பேரோ அங்கு புன்னகைத்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு வழி வந்ததை அவர்கள் ஏளனமாக சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள். அதையெல்லாம் என் பிள்ளைகள் தாண்டி இதுவும் கடந்து போகும் என்ற நிலையே உருவாக்குவதற்குத்தான் இந்த வாராகி அன்னையானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுதினிலே நீ எதற்காக தங்கமே மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? மனம் கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய்? எவ்வளவோ விஷயத்திற்கெல்லாம் நீ தைரியமாக இருந்துவிட்டு இப்பொழுது இந்த சின்ன சின்ன தடங்கல்களை பார்த்தும் சின்ன சின்ன விஷயத்தில் நடக்கின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் பார்த்து மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. நீ கவலைப்படுவதற்கு இங்கு என்ன நடந்தாகிவிட்டது? இந்த தாய் உனக்கு முன்னால் இருப்பதை நீ மறந்து விட்டாயா? எத்தனை விஷயத்திற்கெல்லாம் உனக்கு நான் மகிழ்ச்சியை அள்ளி தந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். வெற்றிகளை குவிய தொடங்கிவிட்டது. எத்துணை சோகங்கள் என்று எல்லாவற்றையும் மறைய தொடங்கிவிட்டது. நீ நினைத்த காரியம் மனதில் எப்படி நினைத்தாயோ அந்த தருணத்திலே அதே இடத்திலே என் பிள்ளைகள் கனவு கண்டது போல பழிக்கப் போகும் நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன்.
பிரச்சனைகள் வரும்போது மிக பெரியதாக இருப்பது போலத்தான் உன் கண்களுக்கு புலப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் நீ அம்மா என்று அழைத்த அடுத்த நொடியே உன் கண் முன்னே இருக்கும் அந்த பிரச்சனையானது காணாமல் போகப் போகிறது. இது என் சத்திய வாக்கு. என் தங்கமே, உன் சோதனை எல்லாவற்றிற்கும் நான் முற்றுப்புள்ளி வைத்து உனக்கான வெற்றி செய்தி தருவதற்குத்தான் உன் இல்லத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். வெற்றி வாக்கு உனக்குத்தான் சொந்தம் என் கண்ணின் மணியே. ஓம் வராகி தாயே போற்றி.